சென்னை ஆர்கே நகர் அன்னை சத்யா நகர் பகுதிகளில் பெரும் அளவில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வடசென்னை அதிமுக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் கட்சித் தொண்டர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்திற்கு பால், ரொட்டி, பிஸ்கட் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். எனதான் அதிமுக தரப்பிலிருந்து ஒரு பக்கம் உதவிகள் செய்யப்பட்டாலும் கூட அங்கு வெள்ளநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். கள தகவல்கள் என்ன? தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த மழையினால் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட அன்னை சத்யா நகரானது முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. இந்த மழைநீரில் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத அளவு இருப்பதால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில் பொதுமக்கள் முடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவை சேர்ந்த வடசென்னை மாவட்ட செயலாளர் தற்போது அங்கு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ரொட்டி, பால் போன்றவற்றை வழங்கியிருக்கிறார். சூறாவளி காற்றோடு பெய்து வரக்கூடிய இந்த மழையினால் பல இடங்களில் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக ஆர்கே நகர் அன்னை சத்யா நகர் பகுதியில ஒரு அவசர தேவைக்கு கூட இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருப்பவர்கள் ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் வர முடியாத ஒரு கடினமான சூழல் தான் இருக்கிறது. இருந்தபோதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறிய படகு ஒன்று வைத்து அருகாமையில் ஏதேனும் கடைகள் இருக்கிறதா, அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்குமா என்ற அளவில் அங்கு தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரான RS ராஜேஷ் தனது தொண்டர்களோடு சேர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட, அதாவது வீட்டிலேயே முடங்கி கிடந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பால், ரொட்டி, பிஸ்கட் போன்றவற்றை வழங்கி இருக்கிறார். அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கூறும்பொழுது, அத்தியாவசிய தேவைக்கு நாங்கள் வெளியே செல்ல வேண்டும், ஆதலால் எங்களுக்கு இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற வேண்டும், இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த தடையில்லா மின்சாரம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒருபுறம் தண்ணீரில் நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இரவில் திடீரென்று மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாது. அதனால் குறைந்தபட்சம் எங்களுக்கு தடையில்லா மின்சாரமாவது கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு.